SDTU சென்னை மண்டலம் சார்பில் மே தின பொதுக்கூட்டம். SDTU தொழிற்சங்கம் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம் MR நகர் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் முசா அவர்கள் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். கிளை பொருளாளர் ஃபாரூக் வரவேற்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சீனி முகமது, வடசென்னை மேற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் சபீர் பாஷா, மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் பாண்டித்துரை, வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட தலைவர் ஜியா உல்லா ஆகியோர் கலந்து கொண்டு மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தங்களின் 6 அம்ச கோரிக்கையான 44 தொழிலாளர் சட்டங்களை முடக்க வேண்டாம் என்றும், புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றும், மேலும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மேலும் சுங்க கட்டணத்தை உயர்த்தாமல் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதை நிறுத்த வேண்டும், மேலும் தமிழக வேலை வாய்ப்புகளில் தமிழருக்கே முன்னுரிமை கொடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சென்னை மாநகராட்சி செயலாளர் யாசின், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சத்தார், வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் அக்பர் பாஷா, வடசென்னை மேற்கு மாவட்ட இணை செயலாளர் அபுபக்கர், வடசென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஜாவித், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் காதர் பாஷா, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜாவித், மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் வெங்கட், மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோவன், மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் சரவணன், மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இஸ்மாயில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சென்னை மண்டல பொறுப்பாளர் முசமில் பாஷா, வடசென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஷம்சுதீன், SDBI கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் AK கரீம், SDTU மாநில தலைவர் J முகமது ஆசாத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இறுதியாக வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஷானவாஸ் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்வில் தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேதின கொண்டாட்டம், அந்த முதல் மேதின கொண்டாட்டம் உச்ச நீதிமன்றத்திலே கடற்கரை ஓரத்திலே சிங்கார வேலர் கலந்து கொண்ட அந்த முதல் இந்தியாவில் ஏற்பட்ட மேதின கொண்டாட்டத்தை இன்று 102வது மேதின கொண்டாட்டத்தை மிக எழுச்சியோடு SDTU தொழிற்சங்கம் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக தியாகம் செய்த சிகாகோ தியாகிகளை போற்றும் வண்ணமாகவும் நாம் போராடி உயிர் நீத்து பெற்ற அந்த தொழிலாளர் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கான ஆபத்து இந்த மோடி அரசின் வாயிலாக வந்திருக்கிறது என்ற செய்தியை இந்த தேசத்துடைய தொழிலாளர்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த மேதின கொண்டாட்டத்தை SDTU தொழிற்சங்கம் இங்கே சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடி வருகிறோம். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த நாளிலே தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளர் உரிமைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த தொழிலாளருடைய சட்டங்கள் வந்தாலும் முதலாளிகள் என்ன செய்வதில்லை, அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அதாவது கச்சா எண்ணெய் விலை குறைத்தாலும் பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டார்கள். அதே மாதிரிதான் உலகளவிலே எல்லா விலையும் குறைஞ்சாலும் மார்க்கெட்ல கடையில் அவ்வளவு சீக்கிரமா குறைக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அப்படிதான் தொழிலாளர்களுக்கு சட்டங்கள் புத்தகத்திலே இருந்தாலும் அதை போராடி பெற்றால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும். அதற்காகத்தான் தொழிற்சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்கத்தின் நோக்கம் என்ன? தொழிலாளர்களுடைய அந்த உரிமைகளை போராடி பெற்று அவருடைய உரிமைகளை பெற்று தர வேண்டும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் பாலமாக இருந்து தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதே நேரம் முதலாளிகளுடைய உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும். அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய அந்த அரசாங்கத்திடம் இருந்து சில சலுகைகளை பெற்று தர வேண்டும். ஏனென்று சொன்னால் வெறும் முதலாளிகள் மட்டும் என்ன செய்ய முடியாது, தொழிலாளருடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியாது. அரசாங்கம் என்ன செய்யணும்? அதற்கான சலுகைகளை, அவர்கள் சட்டங்களை வகுக்க வேண்டும்.
தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்கான சட்டங்கள், தொழிலாளருடைய பாதுகாப்பான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு அதாவது பாதிப்பு ஏற்பட்டால், தொழில் செய்யும் போது ஒரு விபத்து ஏற்பட்டால் விபத்துக்கான அந்த உதவித்தொகை, அதே போன்று மருத்துவ காப்பீடு என்று ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த காப்பீடு தொகை அந்த தொழிலாளர்களுக்கு முறையாக போய் சேருகிறதா, அல்லது அரசு துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொழில் சட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? அது சாதாரண ஒரு கடையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு முதலாளி அரசாங்கம் உலகத்திலே வகுக்கப்பட்ட தொழில் சட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா? ஒரு ஜவுளி கடையில் ஒரு தொழிலாளி 3 மணி நேரத்துக்கு மேல நின்று வேலை செஞ்சா அவருக்கு சேர கொடுத்து என்ன செய்யணும்? உட்கார வைக்கணும். அதற்காக சேரு 10 தொழிலாளர் இருந்தா 10 சேரு போட்டிருக்காங்களா? அந்த 10 தொழிலாளர்களுக்கு பாத்ரூம் இருக்குதா? அந்த 10 தொழிலாளர்கள் பெண்கள் இருந்தா அவர்களுக்கு பாலூட்டும் அறை அந்த கம்பெனியில ஏற்படுத்தி இருக்கிறார்களா? ஓய்வு அறை அந்த கம்பெனியில ஏற்படுத்தி இருக்கிறார்களா? அல்லது அந்த கம்பெனியில அவர்களுடைய ரீஃப்ரெஷ் ஆவறதுக்கு பாத்ரூம் சரியாக இருக்கிறதா? அல்லது அந்த தொழிலாளர் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மருத்துவ உதவி எங்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையிலே அவர்களுக்கு அட்டை போட்டு இருக்கிறார்களா? முறையாக மருத்துவம் நடைபெறுகிறதா? இப்படி தொழிலாளர்களுடைய அனைத்து உரிமைகளும் சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவும் பெற்றுத் தருவதற்காகவும் அதில் ஏதாவது தவறு நடந்தால் தட்டி கேட்பதற்காகவும் தான் தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தருகிறார்களா? வேலை வாங்க 8 மணி நேரம் சக்கையா புழிஞ்சிட்டு 300 ரூபாய் வேஜஸ் கொடுக்கலாமா? மினிமம் வேஜஸ் 650 ரூபாய் இருந்து 800 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். வேலைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படுகிறதா? கொடுக்கப்படலன்னா சட்டையை பிடிச்சி என்ன செய்யணும்? அந்த தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டும். இதெல்லாம் தான் யாருடைய வேலை? தொழிற்சங்கத்துடைய வேலை. தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 2 வகையான தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்கிறது. ஆனால் இந்த பிரைவேட்டா ஆட்டோ ஓட்டுறவங்க, மேஸ்திரி, தச்சர்கள், பிளம்பர்கள், எலக்ட்ரீஷியன், வீட்டு வேலை செய்யறவங்க, ரோட்ல கடை போட்டுக்கிறவங்க, இப்படி அமைப்பு சாரா தொழிலாளர்களை தொழிற்சங்கங்கள் கைவிட்டு விட்டது. அந்த ஏழை ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காகத்தான் குறிப்பாக STTU தொழிற்சங்கம் தேசம் முழுவதும் அவர்களுக்காக பாடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.